ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சைடிஷ் வந்து நம்மளாம் இல்லைனா என்ன பண்ணுவோம், இட்லி பொடி வச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஆனால் உங்களுக்கு இன்னொன்று ஒரு பொடி வந்து இன்ட்ரோ பண்ணுறேன் பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நச்சு, அது கூட வந்து ரீஃபண்ட் ஆயில், உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஆனால் ரீஃபண்ட் ஆயில்னால் ஓகே, எந்த ஸ்மெல்லுமே வராது, அதுக்காக தான் சொல்கிறேன். அதையும் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி தெரியுமா, இந்த ஒத்த விரலை எடுத்துக்கிட்டு அதை வச்சு நல்லா நச்சு விடணும். அது இருக்கிற பூண்டெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த மாதிரி நமக்கு வரணும். இவ்வளோ எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா முறுமுறு தோசைக்கு, அதுக்கப்புறம் சூட சூட இட்லிக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக குடல் புண்ணு வந்துடும். அதனால் வீட்டில் சைடிஷ் இல்லையா, அப்போ வந்து எப்போவாது இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.